ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரேகா. இன்றைக்கி நம்ம பிரேசல் வெர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ்க் ஆஃப்டர். நம்ம வந்து ஒருத்தவங்களை பற்றி விசாரிப்போம் இல்லைங்களா, எப்படி இருக்காங்க ஏதா இருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரி இடத்துல ஆஸ்க் ஆஃப்டரை பயன்படுத்தணும். நலம் விசாரி, ஆஸ்க் ஆஃப்டர். இஃப் யூ மீட் ஷிவாங்கி டெல் ஹர் ஐ ஆஸ்க்டு ஆஃப்டர் ஹர். நீ வந்து ஷிவாங்கியை பார்த்தா நான் அவளை விசாரித்தேன், எப்படி இருக்கான்னு விசாரித்தேன்னு அவள்கிட்ட சொல்லு. இஃப் யூ மீட் ஷிவாங்கி டெல் ஹர் ஐ ஆஸ்க்டு ஆஃப்டர் ஹர். ஆஸ்க் ஓவர், வீட்டுக்கு கூப்பிடுறது. ஆஸ்க் ஓவர். ஐ ஆஸ்க்டு ஹர் ஓவர் டு ஹாவ் ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் டிஸ்கஷன். ஒரு வெளிப்படையான பேசுகிறதுக்காக நான் வந்து அவளை வீட்டுக்கு கூப்பிட்டேன். I asked her over to have a free and frank discussion. Answer back. திரும்பி பதில் கூறு. மரியாதையற்ற முறையில் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுது அதுக்கு திருப்பி பதில் எழுத்து பேசும்பொழுது ஆன்சர் பேக்கை பயன்படுத்தணும். டோன்ட் ஆன்சர் மீ பேக் while I am talking. நான் பேசி கொண்டு இருக்கலை, மரியாதையற்ற முறையில் திரும்ப பதில் சொல்லாத. டோன்ட் ஆன்சர் மீ பேக் while I am talking. Bring up, வளர்க்குறது. பேணி வளர்க்குறது. bring up. I was brought up by my grandmother. நான் வந்து என்னுடைய பாட்டியால் வளர்க்கப்பட்டேன். I was brought up by my grandmother. eat away, அரித்து செல், அதாவது அரிக்கிறது. அந்த செல்லாம் அரிச்சிடும், புக்கு நோட்லாம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரித்து செல். eat away. The sea is eating away the temple. கடல் வந்து இந்த கரையில் இருக்கும் இல்லைங்களா, அந்த கோயிலை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிட்டே வருது. ஃபேட் அவே, படிப்படியாக குறையுது. ஃபேட் அவே. மை மெமரிஸ் ஆர் ஃபேடிங் அவே. என்னோட நினைவுகள் வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மை மெமரிஸ் ஆர் ஃபேடிங் அவே. ட்ரிங்க் அப். ட்ரிங்க் அப்னா முழுசாக குடிக்கணும். ஒரு விஷயம் இப்போ டீ கொடுக்குறாங்க, காப்பி கொடுக்குறாங்கன்னா பாதி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிச்சிக்கலான்னு வச்சுருவோம் இல்லைங்களா, அது மாதிரி இல்லாமல் கொடுத்தானா உடனே நம்ம ஃபுல்லாக குடிக்கும்பொழுது ட்ரிங்க் அப். ட்ரிங்க் அப் யுவர் காஃபி பிஃபோர் இட் கோஸ் கோல்டு. உங்கள் காஃபி வந்து குளிர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி முழுசாக குடிச்சிருங்க. ட்ரிங்க் அப் யுவர் காஃபி பிஃபோர் இட் கோஸ் கோல்டு. ஃபைண்ட் அவுட், கண்டுபிடி. ஃபைண்ட் அவுட் த பிளேஸ் வேர் தே ஆர் ஹைடிங். அவங்க எங்கே ஒளிஞ்சிட்ருக்காங்களோ அந்த இடத்த கண்டுபிடி. ஃபைண்ட் அவுட் த பிளேஸ் வேர் தே ஆர் ஹைடிங். ஃபயர் அவே, கேள்விகளை கேள். கேன் ஐ ஆஸ்க் யூ அ கொஷின். ஒருத்தர் கேட்குறாங்க, அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறாரு. ஃபயர் அவே. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? ஓகே கேளுங்க. Can I ask you a question? Fire away. Boil over. Boil overனா பால்லாம் கொதிச்சு அப்படியே வழிஞ்சு போகும் இல்லைங்களா, அதுதான் boil over. There was a hissing sound as the soup boiled over. சூப் வந்து கொதிச்சு வழிஞ்சு விடும்போது கேஸில் பட்டு என்ன ஆகும், உங்களுக்கு உசுன்னு சவுண்ட் வரும் இல்லைங்களா, அந்த ஓசை இருந்தது. There was a hissing sound as the soup boiled over. Call off. Call offனா வந்து கேன்சல் பண்ண, ரத்து செய் அப்படின்னு அர்த்தம். இந்த கேம் மே பி கால்ட் ஆஃப். விளையாட்டு வந்து ரத்து செய்யப்படலாம். மழை எதுனா பெஞ்சிச்சுன்னா கிரிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம கால்ட் ஆஃபை பயன்படுத்தலாம். கெட் ஆஃப். கெட் ஆஃப் வந்து பஸ்ஸு ட்ரெயின்லேருந்து இறங்கு அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் டு கெட் ஆஃப் அட் செங்கல்பட்டு. நான் வந்து செங்கல்பட்டில் இறங்கணும். ஐ ஹாவ் டு கெட் ஆஃப் அட் செங்கல்பட்டு. கெட் ஆன்னா பஸ்ஸில் ட்ரெயினில் வந்து ஏறு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கெட் ஆன் த ட்ரெயின் வைல் மூவிங். நகரும்போது ட்ரெயினில் வந்து ஏறாதீங்க. டோன்ட் கெட் ஆன் த ட்ரெயின் வைல் மூவிங். கெட் அவுட்னா என்னது, வெளியே போகிறது, வெளியேறு அப்படின்னு அர்த்தம். ஷீ லெஃப்ட் த டோர் ஓப்பன் அண்ட் த சைல்ட் காட் அவுட். ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கதை வந்து திறந்து வச்சுட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், குழந்தைங்க அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வெளியே வந்துடும் இல்லைங்களா, அதுதான் சொல்கிறாங்க. ஷீ லெஃப்ட் த டோர் ஓப்பன் அண்ட் த சைல்ட் காட் அவுட். கெட் த்ரோனா வந்து டெஸ்ட் வைக்கிறாங்களே, பயிற்சி தேர்வு வைக்கிறாங்கன்னா அதில் வந்து வெற்றி பெறது. ஐ காட் த்ரோ த ஃபைனல் எக்ஸாம். நான் வந்து ஃபைனல் எக்ஸாமில் வெற்றி பெற்றுட்டேன். ஐ காட் த்ரோ த ஃபைனல் எக்ஸாம்ஸ். கெட் அப்னா எழுந்துக்கிறது, எழு இல்லை எழுப்பு அப்படின்ற அர்த்தம் கொடுக்குது. மை சைல்டு யூஸ்வலி கெட்ஸ் அப் பை 6 AM. ஸோ என் குழந்தை வந்து வழக்கமாக ஒரு 6 மணிக்குள்ளே எழுந்துடும். மை சைல்டு யூஸ்வலி கெட்ஸ் அப் பை 6 AM. கிவ் அப்னா என்னதுன்னா கைவிடுறது, விட்டுறது. ஏதோ ஒரு பழக்கம் இருக்கும், நம்ம விட்டுருவோம். ஸோ ஐ கேவ் அப் சுகர்ஸ் இன் ஆல் த ஃபார்ம். இப்போ சுகர் வந்து எந்த ஃபார்மில் இருந்தாலும் நான் வந்து சாப்பிட்றது கிடையாது, விட்டுட்டேன். ஐ கேவ் அப் சுகர் இன் ஆல் ஃபார்ம்ஸ்.
மேரி ஆஃப் திருமணம் செஞ்சு வைக்கிறது. இப்போ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைப்பாங்க, அவங்களுடைய பசங்களுக்கு திருமணம் வைப்பாங்க, அண்ணன் வந்து தங்கச்சிக்கோ இல்லை தம்பிக்கோ திருமணம் செய்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மேரி ஆஃப் பயன்படுத்தணும். ஹீ மேரிட் ஆஃப் இஸ் 2 சிஸ்டர்ஸ். அவன் வந்து தன்னுடைய 2 சிஸ்டர்ஸ்க்கும் சகோதரிகளுக்கும் திருமணம் செஞ்சு வச்சான். ஹீ மேரிட் ஆஃப் இஸ் 2 சிஸ்டர்ஸ். மூவ் இன்னா வந்து ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு போய் குடியேறி தொடர்ந்து வசிக்க ஆரம்பிக்கிறது. மூவ் இன். வி வில் மூவ் இன் நெக்ஸ்ட் மந்த் ஆஃப்டர் ஃபினிஷிங் டெக்கரேட்டிங் ஒர்க். அலங்கரிக்கிற பணி முடிஞ்சதும் அடுத்த மாதத்தில் நாங்கள் புது வீட்டில் வசிக்க ஆரம்பிப்போம். வி வில் மூவ் இன் நெக்ஸ்ட் மந்த் ஆஃப்டர் ஃபினிஷிங் டெக்கரேட்டிங் ஒர்க். மூவ் அவுட்னா வீட்டை வந்து காலி செய்கிறது. மூவ் அவுட். த ஹவுஸ் ஹாஸ் பீன் சோல்டு. வி ஆர் மூவிங் அவுட். ஸோ அந்த வீடை வந்து விற்றுட்டாங்க, நாங்கள் வந்து வீட்டை காலி செஞ்சுட்டு இருக்கோம். த ஹவுஸ் ஹாஸ் பீன் சோல்டு, வி ஆர் மூவிங் அவுட். சிட் அரவுண்ட். சிட் அரவுண்ட் என்னன்னா எதுவுமே செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் சிட் அரவுண்ட். ஹீ ஷிட்ஸ் அரவுண்ட் த ஹவுஸ் ஆல் டேஸ். அவள் வந்து எல்லா நாளும் வீட்டில் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருந்தாங்க. ஷீ சிட்ஸ் அரவுண்ட் த ஹவுஸ் ஆல் டேஸ். சிட்டப் படுத்துக்கொண்டுறது நம்ம எழுந்திருக்கிறது, எழுந்து உட்காரோம் இல்லைங்களா, அது சிட்டப்பு. இல்லை நிமிர்ந்து உட்காரணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல சிட்டப்பை பயன்படுத்தலாம். ஷீ சேட் அப் அண்ட் ஸ்டாப்டு த அலாரம். அவள் வந்து படுத்துட்டு இருக்கிறதுலேருந்து எழுந்து உக்காஞ்சி அலாரத்தை நிறுத்தினாள். ஷீ சேட் அப் அண்ட் ஸ்டாப்டு த அலாரம். டோன்ட் பெண்ட் ஃபார்வர்ட். சிட் அப் அப்படின்னு அர்த்தம். நம்ம கூன் போட்டு உட்காரோம் இல்லைங்களா, அப்படி உட்காராதீங்க, நிமிர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லீப்பின்னா பார்த்தீங்கன்னா காலைல ரொம்ப நேரம் தூங்குறது. இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு 6 மணிக்கு எழுந்துப்போம் வச்சிங்களேன். சண்டே ஆனால் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு லீவு ஹாலிடேன்னு சொல்லிட்டு ஒரு 10-14 மணி வரைக்கும் கூட தூங்கணும்னு வச்சிங்களேன். அதை மாதிரி தூங்குறதுக்கு பேர் ஸ்லீப்பின். ஐ லைக் டு ஸ்லீப் இன் ஆன் சண்டேஸ். நான் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் காலைல ரொம்ப நேரம் தூங்குறதுக்கு ஆசைப்பட்றேன், எல்லாம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாண்ட் பைனா தயார் நிலையில் இரு. ஸ்டாண்ட் பை. த ரெஸ்கியூ டீம் இஸ் ஸ்டாண்டிங் பை டு மீட் எனி ட்ரபிள்ஸ். ஸோ அந்த எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கறதுக்காக அந்த மீட்பு குழு தயார் நிலையில் நிற்குது. த ரெஸ்கியூ டீம் இஸ் ஸ்டாண்டிங் பை டு மீட் எனி ட்ரபிள். பி டேக்கன் அபேக். அதிர்ச்சி அடை. பி டேக்கன் அபேக். ஐ வாஸ் டேக்கன் அபேக் டு ஹியர் அபவுட் இட். நான் வந்து அதை பற்றி கேட்டதும் ஷாக் ஆகிட்டேன், அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஐ வாஸ் டேக்கன் அபேக் டு ஹியர் அபவுட் இட். டேக் ஆஃப்டர்னா வந்து நம்ம உருவத்திலையும் இல்லை நடத்தையிலும் நம்ம முன்னோர்கள், நம்ம அப்பா அம்மா மாதிரியோ இல்லை தாத்தா பாட்டி மாதிரியோ இருக்கும் பொழுது நம்ம டேக் ஆஃப்டரை பயன்படுத்தணும். ஷி டேக்ஸ் ஆஃப்டர் ஹர் மதர். அவள் வந்து அவளுடைய நடத்தையிலையும் உருவ அமைப்பிலையும் அவளுடைய தாயை ஒத்து இருக்கிறாள். டேக் ஆன்னா வந்து ஏற்றுக்கொள்ளுறது, வேலையில் அமர்த்துறது. டேக் ஆன். ஐ கான்ட் டேக் ஆன் எனி மோர் ஒர்க் அட் த மூமெண்ட். இந்த நேரத்தில் இது மேலே என்னால் எந்த ஒரு வேலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐ கான்ட் டேக் ஆன் எனி மோர் ஒர்க் அட் த மூமெண்ட். நோ மோர் ஒர்க்கர்ஸ் ஆர் பீயிங் டேக்கன் ஆன் நவ் பை த கம்பெனி. நிறுவனத்தால் இப்போது தொழிலாளர்களை வேலைக்கு எடுக்கலை. நோ மோர் ஒர்க்கர்ஸ் ஆர் பீயிங் டேக்கன் ஆன் நவ் பை த கம்பெனி. டேக் ஆஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கழட்டுறது, அந்த ஃப்ளைட் வந்து பறக்கிறது, மேலே விடுமுறை எடுக்கிறது. டேக் ஆஃப். டேக் ஆஃப் யுவர் வெட் ஷூஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ட்ரை யுவர் ஃபீட். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஈரமான காலணியை வந்து கழட்டிடுங்க, உங்களை காலை வந்து உலர வைங்க. டேக் ஆஃப் யுவர் வெட் ஷூஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ட்ரை யுவர் ஃபீட். த பிளேன் டுக் ஆஃப் பை 5:30. 5:30 விமானம் புறப்பட்டது. த பிளேன் டுக் ஆஃப் பை 5:30. யூ நீட் எ பிரேக். வை நாட் டேக் 2 days ஆஃப் ஃப்ரம் ஒர்க். உனக்கு வந்து ஒரு இடைவெளி தேவைப்படுது, ஏன் வேலையிலிருந்து ஒரு 2 நாள் விடுமுறை எடுக்கக்கூடாது. யூ நீட் எ பிரேக். வை நாட் டேக் 2 days ஆஃப் ஃப்ரம் ஒர்க். டாக் பேக். மரியாதை அற்ற முறையில் திரும்ப பேசுறது. டாக் பேக். டோன்ட் டாக் பேக் டு யுவர் மதர் லைக் தட். அப்படி வந்து உங்கள் அம்மா கிட்ட மரியாதை அற்ற முறையில் பேசாத. டோன்ட் டாக் பேக் டு யுவர் மதர் லைக் தட். டாக் ஓவர்னா ஆலோசனை செய்யறது, டிஸ்கஸ் பண்ணுறது. டாக் ஓவர். ஐ வாண்ட் டு டாக் ஓவர் த மேட்டர் வித் மை ஒய்ஃப் ஃபர்ஸ்ட். நான் வந்து ஃபஸ்ட்டு என் முதல்ல ஒய்ஃப் கிட்ட, மனைவி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண, ஆலோசனை பண்ண விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு டாக் ஓவர் த மேட்டர் வித் மை ஒய்ஃப் ஃபர்ஸ்ட். டேர் அப்னா வந்து துண்டு துண்டாக கிழிக்கிறது. டேர் அப்னா துண்டு துண்டாக கிழி. டேர் அப் த ஓல்ட் ஃபைல்ஸ் அண்ட் கீப் த ஹால் நீட். ஸோ பழைய ஃபைல்ஸ் கோப்பையெல்லாம் வந்து கிழிச்சிட்டு ஆளை வந்து நீட்டாக வைங்கப்பா, சுத்தமாக வைங்க. டேர் அப் ஓல்ட் ஃபைல்ஸ் அண்ட் கீப் த ஹால் நீட்.
டெல் ஆஃப்னா வந்து திட்டுறது, ஸ்கோல் பண்ணுறது. டெல் ஆஃப். மை ஃபாதர் டோல் மீ ஆஃப் ஃபார் நாட் டூயிங் த ஒர்க் ஹீ டோல்ட். அவர் வந்து சொன்ன வேலையை நான் செய்யாதனால எங்கள் அப்பா என்ன திட்டினாரு. மை ஃபாதர் டோல் மீ ஆஃப் ஃபார் நாட் டூயிங் த ஒர்க் ஹீ டோல்டு. திங்க் பேக்னா வந்து பழசை நினைவுபடுத்துறது, நேற்று இல்லை முந்தானத்து இல்லை காலேஜ் டேஸ்லேயே நடந்ததை நினைவுபடுத்துறது தான் திங்க் பேக். பழையதை நினைவுபடுத்து. ஐ ஹாவ் பின் ட்ரைங் டு திங்க் பேக் டு தட் லாஸ்ட் ஈவினிங். நேற்று மாலை நடந்ததை நினைவுபடுத்த முயற்சிக்கிறேன். ஐ ஹாவ் பின் ட்ரைங் டு திங்க் பேக் டு தட் லாஸ்ட் ஈவினிங். திங்க் அவுட்னா வந்து தீர ஆராய்ந்து திட்டமிடு. திங்க் அவுட். திங்க் இட் அவுட் ப்ராப்பர்லி பிஃபோர் யூ மேக் எ டிசிஷன். ஸோ நீ வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தீர ஆராய்ஞ்சு திட்டமிடுங்கள். திங்க் இட் அவுட் ப்ராப்பர்லி பிஃபோர் யூ மேக் எ டிசிஷன். த்ரோ அவே இல்லை த்ரோ அவுட் என்ன அர்த்தம்னா நம்ம வீட்டில் இருக்க இல்லை ஆஃபீஸில் இருக்க தேவையற்றதை தூக்கி எறியறது. த்ரோ அவே அல்லது த்ரோ அவுட்டா. ஐ த்ரூ அவே ஆல் த broken glass. நான் வந்து உடைஞ்ச கண்ணாடி அனைத்தையும் தூக்கி எறிந்தேன். ஐ த்ரூ அவே ஆல் த broken glass. த்ரோ அப்னா வந்து வாந்தி எடு. த்ரோ அப். ஐ ஹவ் பின் த்ரோயிங் அப் ஆல் நைட். நான் வந்து நைட்டு ஃபுல்லாக வாந்தி எடுத்துகிட்டே இருக்கேன். ஐ ஹவ் பின் த்ரோயிங் அப் ஆல் நைட். டிப் ஓவர்னா வந்து சரிந்து விழுறது, சாய்ந்து விழுறது, இல்லை விட செய்யறது. டிப் ஓவர். ஹி ஆக்சிடென்ட்லி டிப்டு த லேம்ப் ஓவர் அண்ட் broke it. அவர் வந்து தற்செயலாக வந்து விளக்க தட்டி கீழே விழ வச்சிட்டாரு, அவர் தட்டி கீழே விழுந்துருச்சு தெரியாமல் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம டிப் ஓவரை பயன்படுத்தணும். ஹி ஆக்சிடென்ட்லி டிப்டு த லேம்ப் ஓவர் அண்ட் broke it. டயர் அவுட்னா வந்து களைப்பாகிறது. டூயிங் த எக்ஸசைஸ் ரியலி டயர்ஸ் மீ அவுட். ஸோ உடற்பயிற்சி செய்வது என்ன சோர்வடைய செய்யுது இல்லை களைப்பாகுகிறது. டூயிங் த எக்ஸசைஸ் ரியலி டயர்ஸ் மீ அவுட். டச் அப்னா வந்து கொஞ்சம் திருத்தி நல்லா இருக்கும்படி செய்கிறது. ஃபைனல் டச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டச் அப்னா வந்து கொஞ்சம் சிறிதளவு திருத்தி நன்றாக இருக்கும்படி செய்தல். த சீனியர் ஆர்டிஸ்ட் டச்சஸ் அப் த பெயிண்டிங் பிஃபோர் டிஸ்பிளேயிங் தெம் ஆன் த எக்ஸிபிஷன். ஸோ ஒரு மூத்த கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஓவியத்தை வந்து கொஞ்சம் லைட்டாக திருத்தி அமைச்சு நல்லா இருக்கிற மாதிரி மாற்றி அமைக்கிறாரு. அந்த இடத்துல வந்து டச்சப்பை பயன்படுத்துகிறோம். த சீனியர் ஆர்டிஸ்ட் டச்சஸ் அப் த பெயிண்டிங் பிஃபோர் டிஸ்பிளேயிங் தெம் ஆன் த எக்ஸிபிஷன். ட்ரையான் உடுத்திப்பார். நம்ம வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு பார்ப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல ட்ரையானை பயன்படுத்துகிறோம். வாட் எ லவ்லி ட்ரெஸ், வை டோன்ட் யூ ட்ரை இட் ஆன். எவ்வளோ அழகாக இருக்குப்பா அந்த ட்ரெஸ்ஸு, ஏன் இதை வந்து போட்டு பார்க்கக்கூடாது. வாட் எ லவ்லி ட்ரெஸ், வை டோன்ட் யூ ட்ரை இட் ஆன். டேர்ன் டவுன்னா வந்து ஏற்க மறுக்கிறது. இந்த ஒளி வெப்பம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து குறைக்கிறது. அந்த கேஸு, இந்த ரேடியோ சவுண்டு, டிவி சவுண்ட்லாம் குறைச்சி வைக்கிறது தான் டேர்ன் டவுன். இஃப் த கம்பெனி ஆஃபர் எ ஜாப் டு யூ டோன்ட் டேர்ன் இட் டவுன். கம்பெனி வந்து உனக்கு வேலை கொடுத்தா அதை வந்து நீ மறுக்காத ஏற்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த கம்பெனி ஆஃபர்ஸ் எ ஜாப் டு யூ டோன்ட் டேர்ன் இட் டவுன். கேன் யூ டேர்ன் த மியூசிக் டவுன் எ பிட். கொஞ்சம் வந்து அந்த மியூசிக்கோட அளவை குறைக்க முடியுமா. கேன் யூ டேர்ன் த மியூசிக் டவுன் எ பிட். டேர்ன் ஆஃப்னா வந்து ஆஃப் பண்ணுறதுன்னா என்னது அணைச்சி விடுறது. அப்புறம் வந்து குழாயில் வந்து தண்ணி வரதை நிறுத்துறது. மேக் ஷுர் யூ டேர்ன் ஆஃப் ஆல் த லைட்ஸ் பிஃபோர் யூ லீவ். நீ கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணியிருக்கியான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ, உறுதி செஞ்சுக்கோ. மேக் ஷுர் யூ டேர்ன் ஆஃப் ஆல் த லைட்ஸ் பிஃபோர் யூ லீவ். மடி வாட்டர் இஸ் கம்மிங் இன் த டேப், டேர்ன் இட் ஆஃப். ஸோ மண் தண்ணி குழாயிலேருந்து சேறு தண்ணி வருது, அதனால நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. மடி வாட்டர் இஸ் கம்மிங் இன் த டேப், டேர்ன் இட் ஆஃப். டேர்ன் ஆன்னா என்னென்னா இயங்க வைக்கிறது, தண்ணீர் விடு அப்படின்னு குழாய் மூலம் வருது, தண்ணீர் வந்து ஆன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஹேவன்ட் யூ டேர்ன் த கேஸ் ஆன் எட். நீங்கள் இன்னும் வந்து எரிவாயுவை இயக்கவில்லையா, இன்னும் நீ கேஸை ஆன் பண்ணவே இல்லையா அப்படின்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஹேவன்ட் யூ டேர்ன் த கேஸ் ஆன் எட். டேர்ன் ஆன் த டேப், ஐ எம் கோயிங் டு டு த வாஷிங். ஸோ குழாயில் வந்து தண்ணியை விடு, டேப்பை திறந்து விடல, குழாய் வந்து திறந்து விடு, நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன், செலவு செய்ய போகிறேன், துணி துவைக்க போகிறேன். டேர்ன் ஆன் த டேப், ஐ எம் கோயிங் டு டு த வாஷிங். வைட்டின். வைட்டின் என்ன அர்த்தம்னா நம்ம ஒருத்தவங்க அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே காத்திருப்போம் இல்லைங்களா, அந்த நேரத்தில் வந்து வைட்டினை பயன்படுத்தணும். ஐ வாஸ் வெயிட்டிங் இன் ஆல் த டேஸ் ஃபார் ஹிம். வருவான்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேயே காத்துட்டு இருந்தேன்ப்பா. ஐ வாஸ் வெயிட்டிங் இன் ஆல் டேஸ் ஃபார் ஹிம். வாஷே வேணால் அடித்து செல்றது. ஹெவி ரைன் ஹேவ் வாஷ்ட் அவே த பிரிட்ஜ். ஸோ நல்ல மழை பெஞ்சு என்ன ஆகும், வீடுலாம் அடிச்சுட்டு போயிடும் இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜ் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. ஹெவி ரைன்ஸ் ஹேவ் வாஷ்ட் அவே த பிரிட்ஜ்.
வாஷ் ஆஃப் கழுவி நீக்கு. வாஷ் ஆஃப். வாஷ் ஆல் த சாயில் ஆஃப் பிஃபோர் யூ குக் த பொட்டேட்டோஸ். ஸோ உருளைக்கிழங்குல நம்மளுக்கு நிறைய மண் இருக்கும் ஒட்டி. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவி நீக்குவோம். ஸோ வாஷ் ஆல் த சாயில் ஆஃப் பிஃபோர் யூ குக் த பொட்டேட்டோஸ். வாஷ் அப்னா என்ன அர்த்தம்னா சமைத்த இல்லை சாப்பிட்ட பாத்திரங்கள் இருக்கும் இல்லைங்களா சிங்கில். ஸோ அதை வந்து கழுவு இல்லை கையை கழுவு அப்படின்னு அர்த்தம். வாஷ் அப் த டிஷ்ஷஸ் விச் ஆர் இன் த சிங்க். சிங்கில் இருக்கல சாப்பிட்ட இல்லை சமைச்ச பாத்திரங்களை கழுவு. வாஷ் அப் த டிஷ்ஷஸ் விச் ஆர் இன் த சிங்க். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி, கோ அண்ட் வாஷ் அப். காலை உணவு வந்து ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது, போய் கை கழுவிட்டு வா. பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி, கோ அண்ட் வாஷ் அப். வே ஆஃப்னா வந்து கையை நம்ம பை சொல்லுவோம் இல்லையா, பை சொல்லி நம்ம விட கொடுப்போம், போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வே ஆஃபாக பயன்படுத்தணும். ஷீ ஷூட் அட் த கேட் அண்ட் வேவ்டு ஹேர் சில்ட்ரன் ஆஃப் டு ஸ்கூல். ஸோ அவங்க வந்து வாசலில் இருந்து நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகும்பொழுது பை சொல்கிறாங்க, கையசைச்சு பை சொல்கிறாங்க. ஷீ ஷூட் அட் த கேட் அண்ட் வேவ்டு ஹேர் சில்ட்ரன் ஆஃப் டு ஸ்கூல். ஒர்க் அட் ஒன்றை வந்து வெற்றிகரமாக அடையிறதுக்கு நம்ம கடினமாக முயற்சி செய்கிறது. ஒர்க் அட். யூ ஷுட் ஒர்க் அட் இம்ப்ரூவிங் யுவர் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ் வணிகத்தை வந்து வியாபாரத்தை நல்லா வெற்றி பெற செய்யணும்னா நீங்கள் கடினமாக முயற்சிக்க வேண்டும். யூ ஷுட் ஒர்க் அட் இம்ப்ரூவிங் யுவர் பிஸ்னஸ். ரைட் டவுனை வந்து ஒன்று வந்து மறக்காமல் இருக்கிறதுக்காக தாளில் வந்து எழுதுது, பேப்பரில் எழுதுறது. ஷீ டோல் மீ ஹர் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் பட் ஐ ஃபர்கட் டு ரைட் இட் டவுன். அவங்க வந்து அவங்க முகவரி தொலைபேசி எண் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க, ஆனால் நான் வந்து அதை எழுத மறந்துட்டேன். She told me her address and phone number but I forgot to write it down. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.